ஹலோ ஆல், நமஸ்கார். நடுவில் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இப்போது டூர் வந்திருக்கேன். சரி, பாதியில் விட்டுட்டோமே, ஒரு வீடியோ ஆரம்பித்து அதை முடிச்சிடலான்னுட்டு இப்போ திருப்பி அதே டாப்பிக்கில் பேசுகிறேன். ஓகே, இந்த வீட்டில் திருடுறவா அப்படிங்கிறவா எனக்கோ ஒரு நாளைக்கு நப்பாசப்பட்டு டெம்ட் ஆகி ஏதோ ஒரு ஐட்டம் ஜஸ்ட் எடுத்துட்டா அப்படின்னா அது வேறு. ஆனால் ஆர்கனைஸ்டாக ஸ்கில்ஃபுல்லி திருடுறவா அப்படிங்கிறவாலும் இருக்கா. அவள் எப்படி நம்ம நம்பிக்கைக்கு நம்மளோட நம்பிக்கைக்கு பாத்திரமாகி நம்ம எவ்வளோதான் அறிவாளி, புத்திசாலி, படித்தவா, பண்பட்டவா எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் நம்மளை பற்றி, ஆனால் நம்ம எப்படி முட்டாளாகிறோம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் தெரிவிக்க விரும்பினேன். இதில் எனக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இருந்ததா, அது ஏன் அவ்வளோ நாள் இருந்திருக்கணும், இது அரைக்குறையாக இருக்குது இந்த வீடியோ, கண்டென்ட் சரியாக இல்லை, இப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் போடுறேன். இது ஏதோ வியூஸ்க்காக போடுற இன்ஃபர்மேஷன் சத்தியமாக இல்லை. இதுக்கு மேலே யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போடுற ஒரு வீடியோ. இது யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா, அந்த சின்ன குழந்தைகள் கல்யாணம் ஆகி ரெண்டும் புருஷன் பொண்டாட்டி ரெண்டும் வேலைக்கு போய் மெய்டு மேலே டிபெண்ட் ஆகிருக்கும் பாருங்க. ஒரு சாவி அதுகள் அந்த குழந்தையில அதை ஒரு மெய்டுகிட்ட கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஆண்டி நீங்கள் எனக்கு க்ளீன் பண்ணி வச்சுடுங்க, என் டைம் வேறு, என் வீட்டுக்காரர் டைம் வேறு, உங்கள் டைம் வேறு, நீங்கள் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுடுங்க, எங்களுக்கு டைம் இருக்காதுன்னு கீஸ் கொடுக்கும். சில வீட்டில் என்ன மாதிரி லேடிஸுக்கு சடனாக ஏதாவது உடம்புக்கு வந்துடும், மெனோபாஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ஏஜுக்குன்னே சில விஷயங்கள் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவாளால் அப்போது உடம்பை தாண்டி இன்னொன்றில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. வேலைக்கும் போயிட்டு உடம்பையும் அந்த பெயின்ஸையும் பேர் பண்ணிட்டு வீட்டில் சமையல் நித்தியப்படியை பார்த்துட்டு பூஜைகளை பார்த்துட்டு அதுக்கு மேலே இவன் என்ன பண்ணுறான்னு கண்காணிக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா அவள் ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக 5 வருஷமாக வேலைக்கு வந்துட்டுருப்பாளாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்மக்கிட்ட எங்கே கேப் இருக்கோ அதை அவள் யூஸ் பண்ணிக்கிறா அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறது. அந்த மாதிரிப்பட்டவாளுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகமான வீடியோ. ஒரே ஒரு வளையல் போயிடுத்து 5 பவுனுக்குன்னா கூட, ஒரு கங்கணம் போயிடுத்துன்னா கூட அது சம்பாதிக்கிறதுக்கு 1 வருஷமாக காசு சேர்க்குறோம் நம்ம மிடில் கிளாஸ். ஆமாவா இல்லையா? ஒரு நாளைக்கு வேறு ஏதாவது பண்ணலான்னு ஆசைப்பட்டால் கூட இருக்கட்டும், சேவிங்ஸ்னு ஆரம்பிச்சிட்டோம், அதில் போடலாம் அப்படின்னு நினச்சி போடுறோம். அந்த 5 பவுன் கங்கணத்தை எடுத்துகிட்டு போய் அவள் 50,000க்கும் 80,000க்கும் சேட்டு கடையில் விற்றா அப்படின்னாக்கா அப்போது அது நமக்கு வயிறு பகீர்னாகாது. இது அதுக்காக போடுற வீடியோ. பணம் போச்சு அப்படிங்கிறத தாண்டி ஒரு மனசு வலிக்கிறதுங்கிற ஒரு பொசிஷன் வந்துடுறது பாருங்க, அவளுக்கான வீடியோ இது. இதை பார்க்குறவா எத்தனையோ பேர், என் ஸ்கூல்லேயே ஒரு சார் அவர் ஒய்ஃபுக்கு ஆசையாக 2 வளையல் வாங்கினார் 5 பவுனுக்கு. ஓகே, அவர் வாங்கி போட்டிருந்தார். 2 வளையலையும் காணும், 25,000 கேஷும் காணும் பீரோலேருந்து. போலீஸ்க்கு போகல அவர், ஏன்னா அவள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவாள்லாம் சொன்னால் போலீஸ்க்கு போக வேண்டாம், வேஸ்ட்டு, நம்ம யார் மேலே சந்தேகப்படுறீங்கன்னு கேட்பா, அப்புறம் அவள் மேலே தானே நம்ம சொன்னால் அதுக்கப்புறம் குப்பத்தில் இருக்கிறவா யாரும் அப்பார்ட்மெண்ட்டுக்கே வேலைக்கு வர மாட்டா. அந்த சைடு அந்த ஜோப்பட் பாட்டின்னு இருக்கும் பாருங்க அவள் ஏரியாவில், அந்த சைட்காரா யாரும் வேலைக்கே வரமாட்டா அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. ஆனால் லாஸ் அவருக்கு லாஸ் தானே. கடைசியில் அதே மெய்டு இன்னொருத்தி இருக்கா, இது குழந்தை பெற்றிருக்கா, 6 மாதத்தில் பிறந்தாத்துலேருந்து வந்தாச்சு, ஏன்னா ஜாப் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் அம்மா 2 மாதம் இருந்துட்டு கிளம்பி போயிட்டா அந்த பொண்ணுக்கு. ஓகே, அதுக்கப்புறமா அந்த பொண்ணு தானே சமாளிச்சுக்கணும். அவளும் வாத்துக்காரரும், அவனும் ஆஃபீஸ் போகிறான், அவளும் ஆஃபீஸ் போகிறான். அவன் வாரத்துக்கு 3 நாள் போகிறான், இவன் வாரத்துக்கு 3 நாள் ஆஃபீஸ் போகிறான், மிச்சம் ஆற்றுல இருக்கா. ஆனால் கூட ஒரு கை குழந்தைய வச்சுட்டு அந்த சின்ன குழந்தைகள் 20 வயசு 25 வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கு எவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்கும் அப்போ அந்த மெய்டுக்கு தானே டிபெண்ட் ஆகிருக்க வேண்டியிருக்கு. 4,000 கொடுக்குற இடத்துல 15,000 கொடுக்குறா. ஏன்னா அவள் எல்லா வேலையும் இழுத்து போட்டுன்னு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. எதுவும் நின்றுடப்படாது, நம்ம குழந்தைய பார்த்துக்குறோங்கிறதுனால கொடுக்குறா 15,000. அந்த 15,000 வாங்கின அதே லேடி இந்த வீட்டில் கங்கணம் திருடின மாதிரி அந்த வீட்டில் அந்த குழந்தைக்கு போட்ட நகைகள் அதெல்லாம் திருடின்னு போயிட்டா. அப்புறம் தான் தெரிஞ்சது இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி லாஸுங்கிறது ஒரு இடம் 2 இடம் இல்லை, நிறைய இடங்களில் இருக்குது. இதில் எனக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொன்னார் ஒரு விஷயம்.
நீங்கள் இடம் கொடுக்காம அவங்களால திருடவே முடியாது. நீங்கள் வைக்கிற இடத்துல வைக்காமல் அவங்களால அந்த இடத்த எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு 100க்கு 100 உண்மை அது. ஏன்னா நமக்கு ஒரு இடத்துல முடியலங்கும் பொழுது தான் இவன் நம்மக்கிட்ட திருடுறான். இல்லை நம்ம எல்லாமே முடிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கே வலிக்கிறதுமா அங்கே வலிக்கிறதுமா என்னால் இவ்வளோ தூரம் வேலைக்கு இனிமேல் வர முடியாதுமா நின்றுடுவா. ஏன்னா இந்த வீட்டில் ஒன்றும் தேராதுன்னு அவளுக்கு தெரிஞ்சுடுறது. இதை நான் வந்து எல்லா வேலைக்காராலையும் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தி வந்து ஒரு பொண்ணு, அவளும் ஒரு 30-35 வயசுக்காரி தான். அவ்வளோ நேர்த்தியாக வேலை பண்ணால், அவ்வளோ சுத்தம், வாய் சுத்தம், நான் வாக்கு சுத்தம், கை சுத்தம், எல்லாம் சுத்தம். எனக்கு என்னோடய பிறந்தாத்தில் பச்சையம்மான்னு ஒருத்தர் வேலை பண்ண ஒரு வயசான பாட்டி. அவள் என் கல்யாணத்துக்கு ஒரு அடுக்கு சம்பளம் மாதிரி கொடுத்துருந்தா. அதில் வந்து அன்பளிப்பு பச்சையம்மாள்னு போட்டிருக்கோம். நான் எத்தனை பாத்திரங்கள் எத்தனை பேருக்கு தூக்கி கொடுத்தாலும் பச்சையம்மா கொடுத்த அந்த ஒரு சம்பளம் மாத்திரம் நான் யாருக்குமே என் ஆயுள் இருக்கிற வரைக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இவ்வளோ பெரிய சம்பளம் அது, அரிசி கொட்டி வச்சுக்கிறது அந்த மாதிரித்துக்கு. என்னென்னா அவளுக்கு அந்த ஒரு சம்பளம் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் காசு சேர்த்துருப்பா என் கல்யாணத்துக்கு இல்லையா? அப்போ அதை நம்ம மதிக்கணும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும்னு. எங்கள் அப்பா அம்மா வந்து அவளை ஆற்றுல ஒரு மனுஷியாக தான் பார்த்துட்டா. தீபாவளிக்கு துணி வாங்கினா அவளுக்கும் வாங்குறது, பலகாரம் பண்ணால் அவளுக்கும் கொடுக்கறது. வெளியூர் கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து அறுபடை வீடு வருஷம் டூர் போவாள். கரெக்டாக தனியாக அந்த கோவில் விபூதி பச்சையம்மாக்குன்னு அம்மா எடுத்து வைப்பாள். இந்த திருத்தணி எல்லா கோவில் திருப்பதி போயிட்டு வந்தால் லட்டு அவளுக்கு அந்த மாதிரி தான் இருந்தாவும். அதனால் எங்களுக்கு வந்து எனக்கு மெயினாக பேதம் பிரித்து பார்க்கணுங்கிற எண்ணம் கிடையாது. இதை பார்க்குறவா யாராவது வீட்டில் வேலை பண்ணுறேன்னா நம்ம மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறதுக்கு இவள் வீடியோ போடுறான்னு நினச்சிக்காதீங்க. இது உங்களுக்கான வீடியோ இல்லை. ப்ரொஃபஷ்னலாக திருடுறா பாருங்க வேலைக்கு வரேங்கிற பேரில். அவளை பற்றின அலர்ட் இது. ரைட். இவ என்னெல்லாம் வந்து நம்பிக்கை சம்பாதிச்சுக்கிறதுக்கு பண்ணுவா அப்படின்னா, எந்த காலத்துலேயும் நான் வந்து மார்கழி 30 நாளும் கலர் கோலம் போடுறது நிறுத்தவே மாட்டேன். ஏன்னா எனக்கு திருப்பாவை சொல்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு நினைக்கிறேனோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட் எனக்கு மார்கழி மாதம் தினம் அந்த ஆண்டாளுக்காக, அது ஆண்டாளுக்கான அர்ப்பணம்னு நினச்சிட்டே நான் அந்த கோலம் போடுவேன். இந்த வருஷம் ஃப்ரோசன் ஷோல்டர்னால கையே இழுக்க முடியல. உட்காந்து இந்த தரையில் தெருவில் போய் படுத்துட்டா போட முடியும். அதனால் இது என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது அனிக்ஷாவை விட்டு தான் இனிமேல் போட வைக்கணும் அப்படிங்கிற நிலைமை. அவளுக்கு பெருசாலாம் போட வராது. போட வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ இவ தான் வந்து சொன்னான், அம்மா நான் 4:30 மணிக்கு வந்து நானே போட்டுடுறேன், எனக்கு நல்லா கோலம் போட தெரியும். ரொம்ப நம்ம மொதல் நாள் என்ன கோலம் கொடுக்குறோமோ அதை கரெக்டாக அடுத்த நாள் போட்டுருவோம். அந்த கலர்ஸ் என்னென்னு சொல்கிறோமோ அதை எடுத்து கரெக்டாக போட்டுருவோம். அவ்வளோ பிரமாதமாக கோலம் போட்டாள். ஒரு நாள் அவள் ஊருக்கு போயிட்டாள், வெளியூர், அவள் சொந்தக்கார மாமியார் ஊருக்கு. சரி இன்றைக்கி அவள் வரமாட்டான்னு நினச்சி 4:45 நான் வந்து வாசத்தளிக்கிறேன். கரெக்டாக வரா, 3 மணி பஸ் பிடிச்சி வந்துட்டேம்மா அப்படின்னு. நான் வாக்கு கொடுத்துட்டேன் இல்லையா, அதனால் கோலம் போட்டுருன்னு வந்துட்டேன், உங்களுக்கு தான் கை முடியாது அப்படின்னா. எனக்கு அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் அவளுக்கு புடவை எல்லாம் வச்சு கொடுத்து எல்லாம் பண்ணேன், அதெல்லாம் வேறு. ஆனால் கூட யார் பண்ணுவா இந்த காலத்தில் வேலை செய்கிறவா அப்படின்னு ஒரு ரொம்ப நெகிழ்ச்சி. அப்போவே முடிவு பண்ணி இவளுக்கு வாழ்க்கையில் இவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கு நம்ம தான் செட்டில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அவளை ரொம்ப நாளாக தையல் கற்றுக்கோ, இப்போல்லாம் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே என்ன காசு வாங்குறா தெரியுமா, வீட்டில் உட்காந்துட்டே சம்பாதிக்கலாம், இன்னொருத்தர்கிட்ட வேலைக்குன்னே போக வேண்டாம், நீ வந்து ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கோ, அப்புறம் சுடிதார் தைக்க கற்றுக்கோ, என்கிட்ட மிஷின் இருக்குது, இப்போ எனக்கு தான் கையெல்லாம் முடியாது ஒன்றும் முடியாது, நீ எடுத்துன்னு போய்டு மிஷினை, நீ வந்து ட்ரைனிங் கிளாஸ் போய் கற்றுண்டு நீ வீட்டில் தைச்சிக்கோ அப்படின்னெல்லாம் நான் வந்து அவளுக்கு மோட்டிவேட் பண்ண வச்சுருக்கேன். ஓகே, அவள் கிளாஸ் ஒன்றும் சேர்ந்த மாதிரி தெரியல, ஏன்னா அது நேர்மையாக சம்பாதிக்கிறது தான் அதுக்கு செட் ஆகாதே. இப்போது இவன் இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற கிண்ணங்கள்லேருந்து எல்லாமே வந்து அவள் ஒன்று ஒன்றா திருட ஆரம்பித்தான். ஒன்றும் காணுங்கும்போது இவன் மாற்றி வைக்கிறாளா, இவளை திட்டினே இருப்பேன், சுவாமி பாத்திரத்தில் நீ ஏன் கை வைக்கிற, எடுத்து வை எனக்கு இப்போது அப்படின்னு. திடீர்னு வீட்டிலேருந்து வந்துடும், அவள் வீட்டிலேருந்து எனக்கு எடுத்து வந்து வச்சுடுவோம். அம்மா நான் மேலே வைக்கிறேம்மா, இங்கே இந்த ஏரியாவுக்கு ரொம்ப கருப்பாக இருதுன்னு தேய்க்க முடியலன்னாம்மா நான் எடுத்து உள்ளே வச்சேன் அப்படின்னு சொல்லி மேலே வச்சுடுவோம். அப்போவாது நான் அதை வாங்கி லாக்கரில் வச்சுருக்கணுமா, இவன் மேலே தான் அதீதமான நம்பிக்கையா? சரி அவன் மேலேயே நல்லா சுற்றி எல்லாம் ரேப்பெல்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்கா, நம்ம ஒரு பண்டிகைக்கு இன்னொன்றுக்குன்னா நம்ம எடுத்துக்கிறதுக்கும் வசதியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சின்னு விட்டாச்சு. சுற்றின ரேப் சுற்றின மாதிரி தான் இருக்குது, உள்ள வெள்ளி பாத்திரங்கள் மாத்திரம் காணும். எங்கள் சொம்புலேருந்து எல்லாம் காணும், டப்பாவாக இருக்குது, ஆனால் எல்லாம் காணும். நான் ஆற்றுலேயே ஒரு கோட்ரேஜ் லாக்கர் வச்சுட்டுருக்கேன்.
அந்த லாக்கரில் நித்தியப்படிக்கு போட்டுக்கிற நகைகள், அம்பாளுக்குன்னா சாத்துற நகை அது மட்டும் வச்சுன்னு மிச்சம் எல்லாம் பேங்க் லாக்கரில் இருக்குது. அப்போது அந்த நித்தியப்படிக்கு போட்டுக்கிற நகைகள் அப்படிங்கிறது கையோட கழுத்தோட காதோடு தான் இருக்கும். எப்போவாவது ஒரு தடவை அந்த எண்ணெய் தேய்ச்சின்னு எண்ணெய் இறங்கி எடுத்து அந்த மாதிரி எதுக்காவது நான் கட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வெளியில் வைக்கிறதுல முக்கால்வாசி லாக்கரில் தான் வைப்பேன். அப்போ அந்த வெள்ளி பாத்திரங்கள் எல்லாமும் அந்த லாக்கரில் தான் வைப்பேன். இப்போ இவ என்ன பண்ணியிருக்கா, என்னோடய மொபைலுக்கு ஒரு பாஸ்கோடு இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம தட்டி தானே பாஸ்கோடு ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மொபைல் தட்டி ஓப்பன் பண்ணுற பாஸ்கோடு என்னோட ஞாபகம் மறதி நான் மறந்துடக்கூடாதுங்கிறதுனால எனக்கு எல்லாத்துக்கும் ஒரே நம்பரே வச்சுட்டேன். ஓகே, நம்ம சமைக்கிறோம், இன்னொன்று பண்ணுறோம், வேறு ஏதோ பண்ணுறோம், டக்கு 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 டக்குன்னு தட்டுறோம் அப்படிங்கிறத ஒரு வருஷம் வேலை பண்ணுறான்னா எத்தனை தடவை பார்த்துருப்பாங்க. அவள் தான் ப்ரொஃபஷ்னல் ஆச்சு. அவள் வந்து இதை வச்சு அதை ட்ரை பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்திருக்கா. என்னோடய பாஸ்போர்ட்டும் லாக்கரில் தான் இருக்கும். என்னோடது குழந்தைது எல்லாம் பாஸ்போர்ட் லாக்கரில் தான் இருக்கும். பாஸ்போர்ட்டை எடுக்கும் பொழுதோ வைக்கும் பொழுதோ, விசாக்கு அப்ளை பண்ணும் பொழுதோ இல்லை எதுக்கானாலும் சரி, வச்சது வச்ச மாதிரியே இருக்கும். அந்த ஐட்டம்லாம் கவர் பண்ணி பேக் பண்ணி எந்தெந்த நகை டப்பா, எந்தெந்த வெள்ளி பாத்திரங்கள் எப்படி சுற்றி வச்சுருக்கோமோ அப்படியே இருக்கும். எனக்கு அதனால் ஒரு தடவை கூட இருக்கான்னு திறந்து பார்த்துக்கணுன்னு எனக்கு டவுட் வந்ததே கிடையாது. பிப்ரவரி மாதம் இது முடிஞ்சது, தைவள்ளி முடிஞ்சது, அம்பாளுக்கு டெக்கரேட் போட்டிருந்ததை எடுத்து திருப்பி லாக்கரில் வச்சாச்சு. ஆடி முதல் நாள் ஆடி வெள்ளி, ரெண்டாம் நாள் ஆடி 2 தான் ஆடி வெள்ளின்னு நினைக்கிறேன். ஆடி முதல் நாள் சரி எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி அலங்காரத்தை பண்ணி வச்சுள்ள அம்பாளுக்கு நாளைக்கு முதல் வெள்ளியே மாவிளக்கு மாவு போட்டு அம்பாளுக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி லாக்கரை திறக்கிறேன். கவராக டப்பா டப்பாவாக இருக்குது. உள்ளே ஒன்றுத்துலேயும் ஒன்றையும் காணும். எனக்கு ராத்திரி 10 மணிக்கு திறக்கிறேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுடுது. நான் போலீஸ்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அவள் முன்னாடி திறந்துருப்பீங்கம்மா லாக்கரன்னு கேட்டாள். ஃபஸ்ட்டு எனக்கு அவள் மேலே தான் டவுட்டான்னு கேட்டால், நான் வந்து அவள் காசுக்கு கையில் காசு இல்லைன்னு வேலைக்கு வர்றதுனால அவள் தான் என்னால் டவுட் பண்ண முடியல மேடம்னு சொல்லிட்டேன் க்ரைம் இன்ஸ்பெக்டர்கிட்ட. அப்போது அவள் சொன்னால், சிசிடிவி கேமரா வீடை சுற்றி வச்சுருக்கேன், அப்போ நீங்கள் வெளியிலேருந்து ஆள் ஆனால் வரல, இந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்டீலிங் வந்து வெளியிலேருந்து ஆள் வந்து பண்ணியிருக்கல, இது உள்ளே இருக்கிறதா யாரோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னான். உள்ளே இருக்கிறது தான் யாரோ பண்ணியிருக்கான்னா எனக்கு இவளை தவிர யார் மேலேயும் எனக்கு டவுட் வரல. இவர் யார் இருக்கா ஆற்றுல. அப்போ வந்து இவர் ரொம்ப சாமர்த்தியமாக அவங்க மேடமோட மாமனார் மாமியார் கூட அப்பப்போ வருவாங்க, அப்பப்போ சில திங்ஸ் எடுத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு டைலாக் விட்டா. ரொம்ப சாதாரணம் அப்படி ஒரு டைலாக் விட்டா. ஆனால் அப்போ நான் சொன்னேன், என் மாமனார் மாமியார் வந்தால் அவள் திங்ஸை அவள் எடுத்துக்க போகிறா, இல்லை குழந்தை இது என்ன பென்சிலும் பேனாவையும் ஸ்கூல் பேக்கையும் இங்கே போட்டிருக்கேன்னு தூக்கி அங்கே வச்சு அது இடத்துல வச்சுருக்க போகிறா, அவள் எனக்கு சாமான் எடுத்துக்க போகிறா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டு போட்டோடனே, இல்லை அனிஷா பாப்பா வந்து இது எடுத்த இடத்துல வைக்காது, அங்கே வச்சுருக்கோம் இங்கே வச்சுருக்கோன்னு திருப்பி ஒரு டைலாக் விட்டான். அதாவது எத்தனை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணான்னா அத்தனையும் நம்பாத்த மனுஷன் மேலேயே திருப்புறதுக்கு தான் அவள் ட்ரை பண்ணான். அதுக்கப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, மேம் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிடுங்க, உங்கள் மாமனார் மாமியாரை கூப்பிட்டு விடுங்க, உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க, நான் எல்லோரும் இன்ட்ராகேஷன் பண்ணிவிட்டு தான் வந்து நேரோ டவுன் பண்ண முடியும் அப்படின்ட்டு போயிட்டான். இப்போ இவன் இன்ட்ராகேஷன் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் இந்த வயசுக்கு அவளுக்கு தேவையா, அவளை நான் இதுக்காக இன்ட்ராகேஷன் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டு விட்டா எவ்வளோ அபத்தம். அது நான் டிசைட் பண்ணிட்டேன், அது அவளை எந்த காரணத்தை கொண்டும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அனிஷா மட்டும் என்ன ஆற்றுலேயே இருக்கா, 4 கேள்வி கேட்டுட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவள் சித்தியை கூப்பிட்டு விட்டேன். அவள் வேலை பார்க்குற அந்த ஸ்கூல்லேருந்து அவளுக்கு இந்த நெருக்கமான இன்னும் 2 பேர் ஸ்டாஃபை கூப்பிட்டு விட்டேன். எல்லோரும் முன்னாடி உட்கார வச்சு அவளையும் உட்கார வச்சு, பாருமா நான் இந்த விஷயத்தை இதோட விட மாட்டேன், நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா மரியாதையாக ஒத்துன்று, உன்னை தவிர யாரும் கை வச்சிருக்க முடியாது, நீ ஒத்துண்டனா இஷ்யூவே இல்லாமல் நீ எங்கே அடகு வச்சுருக்கியோ வேணால் நானே என் காசை போட்டு அங்கேருந்து மூட்டுக்கிறேன் உனக்கு செலவு இல்லாமல், ஆனால் நீ ஒத்துக்கலைன்னா மாத்திரம் நான் இதோட நிறுத்தவே மாட்டேன், நான் கேஸ் ஃபைல் பண்ணத்தான் பண்ணுவேன்னு பிடிவாதமாக கோவமாக பேசினதுக்கப்புறம் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு ஒத்துண்டான். எப்படி எடுத்த? லாக்கர் தான் ஓப்பன் பண்ணேன். எப்படி லாக்கர் ஓப்பன் பண்ணேன்? நான் வந்து நீங்கள் பாஸ்கோடை இதில் போடுறத பார்த்துட்டு நான் அதே தான் இருக்கும்னு கெஸ் பண்ணி ட்ரை பண்ணேன், ஓப்பன் ஆகிடுது அப்படின்னா.
நான் ஆனால் எதுவுமே வீட்டில் வச்சுக்கல, எல்லாமே நான் வந்து அடகு வச்சுட்டேன், விற்றுட்டேன் அப்படின்னு தான் சொன்னான். அப்புறம் வந்து வேறு எதுவும் காணுமான்னு பாருங்கோ அப்படின்னு கூட போலீஸ் சொல்லிட்டு போனேன். இது மாத்திரம் இருக்கிற வீட்டில் இருக்கிறவா எடுத்திருக்கான்னாக்கா இது மாத்திரம் எடுத்துருக்க மாட்டா, வேறு எதுவும் எடுத்துருக்கலாம் பாருங்கன்னு. எனக்கு ஒரு நப்பாசை என்னென்னா, எல்லாத்தையுமா தூக்கின்னு போய் அடகு வச்சுருப்பா, வீட்டில் கொஞ்சம் அவள் யூஸ்க்குன்னு வச்சுட்டுருப்பாளே, அந்த நகையாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சினேன். அவள்கிட்ட சொன்னேன், உன் வீட்டுக்கு போனால் இப்போ நகை எதுவும் இல்லைன்னா நீ எங்கே வச்சுருக்க சொல்லு, நான் அங்கேருந்து வாங்கிக்கிறேன். உன் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு. என் வீட்டில் என்ன மேடம் இருக்க போகுது, வாங்க மேடம், நான் தான் ஒத்துன்ட்டேன்னு, வெள்ளியும் தங்கமும் மட்டும்தான் திருடினேன்னு, வேறு எதுவும் கை வைக்கலன்னு. திருடினேன்னு சொல்லலை, எடுத்தேன்னு. நான் தான் வேறு எதுவும் எடுக்கலைன்னு சொல்லிட்டேனே மேடம், வாங்க மேடம் என் வீட்டுக்கு அப்படின்னு திருப்பி அந்த துணியை பாருங்க. அப்போது ஒரு ஆட்டோ கூப்பிட்டு அவள் சித்தியும் கூப்பிட்டுட்டு நானும் ஏறிண்டு ஸ்கூல்லேருந்து 2 ஸ்டாஃபையும் கூட்டிட்டு என் மாப்பிள்ளையும் வர சொல்லியிருந்தேன், கொஞ்சம் வாப்பா அப்படின்னு சொல்லி. மாப்பிள்ளையும் வந்தார், எல்லோரும் பொண்ணு வந்தா சாயங்காலம், எல்லோரையும் கூட்டிகிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனால் நான் எந்தெந்த பட்டு புடவையெல்லாம் கட்டிக்காமல் ஞாபகார்த்தமாக வச்சுட்டுருக்கேனோ அதுலேருந்து ஒரு 5-6 பட்டு புடவை கிடச்சிது. எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்தது, எங்கள் அம்மாவோட பட்டு புடவைகள், அதெல்லாம் கட்டின்னா நஞ்சு போயிடும், ஞாபகார்த்தத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். அவள் எதுக்கு எடுத்துன்னு போயிருக்கான்னா, அதெல்லாம் வெள்ளி ஜரிகைங்கிறதுனால போட்டு காசாக்கலான்னு எடுத்துன்னு போயிருக்கா. எப்போ எடுத்துன்னு போனான்னு தெரில, ஏன் போடலன்னு தெரில, அதில் சிலது போட்டாலான்னு தெரில. எனக்கு சில சமயம் சில பேர் வச்சு கொடுத்தா பாருங்கள், புது புடவைகள். நார்மலாக ஸ்கூலில் டீச்சர்ஸு ஆற்றுக்கு வரவா நம்ம ஆற்றுக்கு போன புடவை வச்சு கொடுக்க மாட்டா, அந்த புடவைகளும் சிலது கிடச்சிது. என்னோடய உள்பாவாடைகள்லாம் எதுக்கு தான் எப்படி தான் தெரியல, அதெல்லாம் வேறு எடுத்துன்னு போயிருந்தேன். அண்டர் கார்மெண்ட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்திரங்கள் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சீருக்குன்னா குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கு அந்த மாதிரி சம்பளம் மாதிரி வாங்கி வச்சுருப்பேன் இல்லையா, அப்பப்போ கடைக்கு போக முடியாதுன்னு. அதுலேருந்து ஒரு 4-5 இருந்தது. அதாவது எதெல்லாம் இம்மீடியட் யூஸுக்கு இல்லாமல் தேவைப்படும்னு நான் வச்சுருந்தேனோ, இம்மீடியட் யூஸுக்கு இருந்தால் தானே நான் கண்டுபிடிப்பேன், அந்த மாதிரி தேவைப்படும்னு வச்சுருந்ததை மாத்திரம் அவள் திருடிங்க போயிருக்கா. வீட்டிலேருந்து ஒரு அனிக்ஷாவோட ஐட்டம்ஸ்லேருந்து ஆரம்பித்து அவளோட பென்சில் ஆர்டினரி பென்சில்லேருந்து வைரத்தோடு வரைக்கும் அவள் எதையுமே விட்டு வைக்கலை. ஆச்சா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இவள் ப்ரொஃபஷ்னல்னு. அப்போ என்னோட முன்னாடி வேலை பார்த்த ஸ்கூல் டீச்சரோட பேரண்ட்ஸ் வந்திருந்தான். நாங்கள் வரோம் மேம், சப்போர்ட்டிவாக இருக்கோம், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் தனியாலாம் போகக்கூடாது மேம், நாங்கள் வரோம் அப்படின்னு. மாப்பிள்ளை வந்திருந்தார், சம்மந்தி வந்திருந்தார், எல்லோரும் வந்திருந்தா. அப்போ நாங்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் எங்கள் சொன்னப்போ அவளுடைய நடை உடை பாவனை போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்கும்போது தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஆனால் அவள் அது ஏதோ புக்காம் பிறந்தா மாதிரி சர்வசாதாரணமாக வளைய வந்தா. அவள் உட்கார்ந்த விதம், பேசின துணி, எப்படிம்மா நீ திருடின அப்படின்னு அந்த டீச்சரோட அம்மா கேட்குறா. எடுத்தேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறம்மா. திருடினேன்னு சொல்லப்படாதான், எடுத்தேன்னு சொல்லுங்க அப்படின்னு. அங்கே இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்கா, இந்த பக்கம் ரைட்டர் இருக்கா, கீழே உட்காந்துருக்காவோ. அவள் 2 பேர் முன்னாடி அவள் அந்த மாதிரி ஒரு டயலாக் விட்டா. அதுக்கப்புறம் அவள் ஹஸ்பண்ட் வந்து வாசல்லேருந்து, நான் இங்கே ஸ்டேஷன்லேயே வந்து தீக்குளிப்பேன், அது எப்படி அந்த மேடம் என் வீட்டுக்கு வந்து என் சாமானெல்லாம் புரட்டி போட்டு என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என் சாமானெலாம் எடுக்கலாமா? நல்லவே நான் அவள் புருஷனையும் வச்சுட்டு அவள் சித்தியும் வச்சுன்னு அவள் சொந்தக்கார எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு தான் நான் அதை என் திங்ஸை எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் அவளை ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லிட்டு தான் அந்த ஃபோட்டோஸை நான் இன்ஸ்பெக்டருக்கு எல்லாருக்கும் அமுச்சுட்டு தான் எடுத்துன்னு வந்தேன். அதை நான் திருப்பி அந்த புடவைகள்லாம் யூஸ் பண்ணுவேன்னா மாட்டேன். ஆனால் என்னுடைய ஞாபகார்த்தங்கள் இவ இடத்துல இருந்துட வேண்டாங்கிறதுனால எடுத்து வந்து வேறு யாருக்காவது அதோட ப்ளவுஸோடு வச்சு ஆசிரமத்தில் அவளுக்கு கொடுத்துடணுன்ட்டு தான் எடுத்துன்னு வந்தேன். அது மாதிரி தான் பண்ணேன். அப்போது என்னாச்சு, இவ எந்த சாமான் இல்லாமல் அத்தனை சாமான்லேயும் கை வச்சுருக்கா நம்ம ஆற்றுலன்னு. 2 விஷயம் இதுலேருந்து நான் கற்றுனேன். ஒன்று, இவ்வளோ ப்ரொஃபஷ்னல் திருடியாக இருக்கிறவளை கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. ஆனால் என்னுடைய அன்றைய தேவை அவள் மேலே டிபெண்ட் ஆக வச்சதுனால அந்த விஷயத்தில் அவள் தப்பு பண்ணுறாளா இல்லையாங்கிறத ஒரு நோட்டம் வைக்கிறதுக்கு கூட என்னால் முடியல. ஏன்னா அவள் மேலே நான் டிபெண்ட்டாக இருந்திருக்கேன். என்ன மாதிரி எத்தனையோ பேர் மெய்டு மேலே டிபெண்ட்டாக இருந்திருப்பேன். இப்போ இருப்பேன், ஆனால் இப்போ இருக்க மாட்டேன். அன்னைக்கு ஆனால் முடியாதப்போ இருந்திருக்கேன்.
ஏன்னா நமக்கு சொந்தக்காரங்கிறவா வெளியூரில் வெளிநாட்டில் எங்கெங்கேயோ இருப்பாள், நம்ம இங்கே இருக்க மாட்டோம். 70 வயசு 65-70 வயசுக்கு மேலே எடுத்தோன்னா நம்மளே ரிட்டையர் ஆகிருப்போம், குழந்தையெல்லாம் செட்டிலாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி மெய்டு வச்சுன்னு வீட்டில் இருக்க வேண்டாம், நம்ம எந்த நானியோ இல்லை அதுல்யாவோ ஏஷியானாவோ பார்த்துன்னு நம்மளே போய்டுறோம். அதுதான் பெஸ்ட்டு இன்ஃபேக்ட். அப்போது நமக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம வேலைக்கும் போயிட்டு இதையும் இப்போ குழந்தைகளுக்கும் படிப்பும் ஆயின்ட்டுருக்கு, ஸ்கூலும் ஆயின்ட்டுருக்கு, நமக்கும் முடியாமல் போயிடுது. அப்படிங்கும் பொழுது நம்மளோட டிபெண்டன்சி அவள் நல்லா புரிஞ்சுக்கிறா. அப்போ நம்மளோட டிபெண்டன்சி நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு அந்த மாதிரி மெய்டு வேணும் அப்படின்னா நம்ம வந்து பெட்டர் கம்பெனி சர்வீசஸ் கொடுக்குறா இல்லையா, அந்த மாதிரி பட்டவாக்கிட்டேருந்து மெய்டு வாங்கிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளால் சுத்தமாக முடியாது, நமக்கு எது தலை கூட தூக்கி பார்க்க முடியாதுங்கும்பொழுது இருங்கக்கா நான் உனக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு கிச்சனுக்குள்ளே போகும்போது எனக்கு காஃபியும் வேண்டாம், நீ ஒன்றும் போடவும் வேண்டாம், நீ வெளியில் போ நம்ம சொல்ல மாட்டோம். அன்றைக்கி அவள் தான் தெய்வமாக தெரிவாள், அத்தனை தலைவலி அத்தனை முடியாதோடு இருக்கும்பொழுது. ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளோட டிபெண்டன்சியோட வேறு வேறு பரிமாணங்கள். எப்போ அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவிக்கு முடியல, உடம்பு முடியலையோ இல்லை வெளியூர் போக முடியாதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை பார்த்துக்கணுன்னோ அப்படிங்கும்பொழுது டோட்டல் அட்டென்ஷன் குடும்ப நிர்வாகத்துலேருந்து எப்போ கொஞ்சம் நகர்றதோ அந்த மாதிரி குடும்பங்கள் தான் இவளுக்கு இந்த மாதிரி திருடர்களுக்கு டார்கெட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு மெய்டு வந்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த மெய்டோட அம்மா சொன்னா எனக்கு என்னன்னாக்கா, இவளை ஏற்கனவே சன் டிவி சன் நியூஸில் காமிச்சிருக்கலாம். இவள் அந்த மே மாதம் தான் அதுலேயுமே இவள் வந்து நான் வீட்டில் சாமான் ஒன்றா திருடினேன், ஒன்றா எடுத்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. இப்போ நம்ம இவளை சேட்டு கடை வரைக்கும் கூட்டின்னு போனால் கூட அவள் 2 சேட்டு கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருந்தா எனக்கு ஒரு 70% கிடச்சிதுன்னு சொல்லலாம். வெள்ளி பாத்திரங்கள் நிறையா போயிடுது, கிடைக்கவே இல்லை. அவள் நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா. ஏன்னா அதுக்குள்ளே மிச்சத்தை எங்கே வச்சுருக்கேன்னு நம்ம அவளை கேட்கறதுக்குள்ளே அவள் கம்ப்ளீட்லி போலீஸ் கஸ்டடிக்குள்ளே போயிட்டான். நான் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே. போலீஸ் கஸ்டடிக்குள்ளே போனதுனால அவள் வந்து அவ்வளோதான் மேடம், இதுக்கு மேலே கேட்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டா. எனக்கு ஒரு விஷயம் ஏன் புரிஞ்சுது, போலீஸ் ஏன் எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, அவளுக்கு சப்போர்ட்டிவாக ஏன் இருந்திருக்கா அப்படின்னு எனக்கு ஏன் புரிஞ்சுதுன்னா, இது யாரோ ராபரிக்காரன் வந்து திருடலை. இப்போ நான் போலீஸுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா யாரோ வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து திருடி இருந்தால் ஐயோ பாவம் மேடம் வீட்டில் திருடி எடுத்து நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணியிருக்கோம். வீட்டில் அவளா டெய்லி வேலைக்கு வந்திருக்கா, டெய்லி திருடி இருக்கா. இதை கூட பார்க்காம இந்த மேடம் வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மளை வேலை வாங்குது அப்படிங்கிறது தான் போலீஸோட எண்ணமாகவே இருந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணுறோம், நம்ம அஜாக்கிரதையாக இருந்துட்டு அப்படிங்கிற கோவம் அவளுக்கு நம்ம மேலே தான் இருக்குது என்ன இருந்தாலும். அப்படிங்கும்பொழுது அதான் கிடைக்கிற வரைக்கும் கிடச்சிருத்த, இன்னும் என்ன தோண்ட வேண்டி கிடக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வருது. இன்னும் தோணா அவன் எங்கேயோ அவன் ஊரில் வச்சுருக்கேங்கிறா. அப்போ அந்த ஊருக்கு இந்த போலீஸை சுற்ற விடணும், நம்ம சுற்றணும், தேவையில்லாத வேலையெல்லாம் வேணாம், நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் வேணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸும் ஆட்டிடியூட் காமிச்சா. எனக்கு என்னமோ அது கரெக்டு, நமக்கு போகணும்னு இருந்திருக்கு, போயிடுத்து, இதுக்கு மேலே பிடிச்சி இழுக்கக்கூடாதுன்னு அவள் விற்றுட்டா. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே விற்றதுக்கு அவன் வந்து வெள்ளிக்கு வெள்ளியும் தங்கத்துக்கு தங்கமும் காயின்ஸாக கொடுக்குறேன்னு சொல்லி அந்த செட் கடை ஒத்துன்ட்டான். சிலது வைரத்தோடு அப்படியே திரும்பி வந்துடுத்து. ப்ளூ ஜாக்கர் மூக்குத்தி அம்மாது ஒன்று, அது அப்படியே திரும்பி வந்துடுத்து. அவன் இன்னும் விற்கலை, கடவுள் அருளால. பட் ரொம்ப ப்ரீஷியஸ்னு நான் நினச்சேன் என்னோடய ஒரு லாக்கெட் வந்து, அதாவது இது பகவத் கிருபையினால் மாத்திரமே கிடச்சிதுன்னு நினச்ச ஒரு லாக்கெட் போயிடுது. இது மாதிரி நிறையா போயிடுத்து. சரி, போனது போச்சு, இருக்கிறது இருக்குது. லெசன் என்ன அப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ என்ன இல்லையோ ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல காணா போகிறது அப்படின்னாக்கா நமக்கு அது அன்றைக்கி தெரியவே மாட்டேங்கிறது. அப்படின்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன புரிஞ்சுன்னு இருக்கேன்னா, தேவைக்கு அதிகமாக வீட்டில் சாமான் நான் வச்சுன்னு இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இதை டெக்கரேட்டிவ் பீஸ், நான் உத்தராஞ்சல் போனேன், ஹிமாலயாஸ் போனேன், இங்கே போனேன் அங்கே போனேன், நம்ம ஆர்டிகிள்ஸ்லாம் எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுக்கிறோம். நிறைய அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா, வீட்டை பியூட்டிஃபை பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இது எங்கேயோ திங்ஸ் நம்ம ஜாஸ்தி ஓவராகி வீட்டில் என்ன ஒரு விஷயம் ஒரு இடத்துலேருந்து காணா போச்சுன்னா கூட நமக்கு தெரியாத அளவுக்கு வீட்டில் சாமான் நிறையா வச்சுட்டேன் நான் அப்படிங்கிறது தான் என்னை பற்றி நான் புரிஞ்சுட்டது. ஸோ த ஃபஸ்ட் தாட் இஸ் மினிமலிசம். என்ன தேவையோ அதுதான் வீட்டில் இருக்கணும். எதெல்லாம் வீட்டை அழகுபடுத்தணுமோ
அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறது தப்பு. இப்போ ஏற்கனவே இருக்கிற திங்ஸை வச்சு அதை நான் அழகுப்படுத்திக்கலாம், அது பரவாயில்ல. ஆனால் மிச்சத்தை எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிமலிசம்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் தாட்டாக இருந்தது. அம்மா புடவைகள், பாட்டி புடவைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை கட்டிக்க போகிறதில்ல. ஆனால் நான் அதை பீரோவில் வச்சுருக்க வேண்டாமே, பேக் பண்ணி வேறு எங்கேயாவது வச்சுருக்கலாம் இல்லையா? பீரோவில் புடவையாக அதை நான் பார்க்கும்போதெல்லாம் அது இருக்கும், எனக்கு அது நோஸ்டாலஜிக் ஃபீலிங். இதெல்லாம் தேவையா? இதை என்ன நானே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சவுக்கடி எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. என் சின்ன பொண்ணு கூட சொன்னான், இதை நீ ஏமா வீடியோவாக போடுற, உன்னை பற்றி இமேஜே போயிடும், இட்ஸ் ராங், டோன்ட் பண்ணாத அப்படின்னு. அது சரி, என்னை பற்றி இமேஜ் என்ன வேண்டி கிடக்கு? இதுக்கு மேலே இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் திருடிக்கிட்ட யாரும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது ஒரு எனக்கு ஆயிடுத்து. மற்ற வாழ்க்காரத்துக்கு முன்னாடி அது ஒரு லெசனாக இருக்கணுமா இல்லையா அப்படின்னு. என்ன மாதிரி இந்த மாதிரி திருட்டு போனப்போ தான் அந்த போலீஸ் கூட இன்னொரு விஷயம் சொன்னான். என்னன்னாக்கா, நீங்கள் இந்த பேட்டர்னாக ஒரு விஷயம் பண்ணுவான். உங்கள் வீட்டில் திருடிட்டு உடனே நிற்க மாட்டான். ஒரு மாதம் வேலைக்கு வருவாள், நீங்கள் காணா போச்சுன்னு தேடும்போது கூட வேலைக்கு வந்துன்னு இருப்பாள். அதுக்கப்புறமா கை வலிக்குது, இடுப்பு வலி, முதுகு வலி, தலை, இந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட டக்குன்னு வேலைக்கு நின்று இந்த தெருவுக்கே வேலைக்கு வர மாட்டான், அடுத்த தெருக்கு வேலைக்கு போயிடுவான். இதுதான் அவளோட பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி இதே டோல். இவனும் அதே தான் பண்ணான். அப்போ தான் அந்த இன்னொரு பொண்ணை நான் வேலைக்கு வச்சுட்டேன். இது என்ன அப்படின்னாக்கா, ஒரு பெரிய லெசன் என்ன அப்படின்னாக்கா, மெய்ட்ஸ் அவள் வேலைக்கு வரான். அவள் வந்து நீ வீடு சுற்றி நீ மேடம் தான் சிசிடிவி கேமரா வச்சுருக்காளே, திங்ஸ் எல்லாம் நீ எப்படி எடுத்துகிட்டு போன அப்படின்னு கேட்டான். அப்போது அவள் எனக்கு சொன்னது, துணியெல்லாம் அயன் துணியோடு சேர்த்து எடுத்துன்னு போயிருக்கா, வெள்ளி பாத்திரம் நகைகள்லாம் எப்படி எடுத்துன்னு போனேன் அப்படின்னு கேட்டப்போ, அம்மா வந்து அவங்க பொண்ணுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக சமைப்பாங்க, அப்போ என் பசங்களுக்கும் சேர்த்து தான் அதை சமைப்பாங்க, அதை சின்ன டப்பாவில் போட்டு எடுத்துன்னு போகாமல் பெரிய டப்பாவில் போட்டு எடுத்துன்னு போவேன், அதுக்குள்ளே வச்சு எடுத்துன்னு போயிடுவேன் அப்படின்னு. எப்பப்பெல்லாம் அம்மா வந்து அவங்க பொண்ணுக்கு சமைக்கும் போது என் குழந்தைங்களுக்கும் சேர்த்து சமைப்பாலோ அப்பப்பெல்லாம் அதுக்குள்ளே வச்சு தான் நான் எடுத்துன்னு போவேன், அதே பாத்திரம் டப்பாவில் தான் வச்சு எடுத்துன்னு போவேன் அப்படின்னு. இது நம்ம நாய்க்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. ஓகே, ரொம்ப நாளாக அவளை கண்டா பிடிக்காது, வல்லுன்னு விழுவான், ஏன் திடீர்னு இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுறான்னு இருக்கும். என்னடா அது வீட்டுக்கு வேலைக்குன்னு ஒருத்தி வரா, அவளை அனுசரணையாக இருக்க விடாமல் இவன் என்னடா இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறானே அப்படின்னு சில சமயம் கோவம் வரும். ஆனால் அவன் வந்து நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களில் தடுத்துருக்கான் அவளை. ஏதோ அவனுக்கு சென்ஸ் ஆகிருக்கு. அப்போது இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவனுக்கு குடிக்கிற தண்ணி வந்து ஒரு கேன் மாதிரி இருக்கும், குட்டி கேன் இருக்கும், அதோடு சேர்த்து அவன் நக்கி குடிக்கிறதுக்கு அந்த டப்பு மாதிரி இருக்கும். அதுதான் அமேசான்லேருந்து வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா 2 பேரும் இருக்க மாட்டோம் அதில், பகலில் அதுக்கு தாகம்னா தீந்து போயிடுச்சுன்னா யார் கொடுக்குறது, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதில் அந்த மூடி ஃபுல்லாக எலிமருந்து தடவி இருந்தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக பண்ணியிருக்காவோ. அந்த பீரியட்லலாம் சாப்பிடும் வாந்தி எடுக்கும். டாக்டர்கிட்ட போனால் வயிறு க்ளீனாக இருக்குது மேம், அனிமா கூட கொடுக்க வேண்டாம், இஸ் ஓகே அப்படின்னு ஏதாவது ஒரு சத்துக்கு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு விட்டு அனுப்பி விடுவார். இதே என்ன சாப்பிட்டாலும், அவன் சாப்பாடு வேறு எந்த சாப்பாடு எதை சாப்பிட்டாலும் ஆரம் வாந்தி எடுப்பான். இழைச்சுட்டே இருந்தான். சோர்ந்து படுத்துட்டே இருப்பான். எப்போ சோர்ந்து படுத்துட்டே இருப்பான். டாக்டர் கேட்டால் ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்கான் பார். அவருக்கு நம்ம சொன்னால் தானே தெரியும் எலி மருந்து உள்ளே போயின்னு இருக்கு டெய்லின்னு. ஒரே அடியாக வச்சா அவன் சாப்பிட மாட்டான் இல்லையா. அவன் தாகம்னு குடிக்கிற டயத்தில் அந்த தண்ணியில் அந்த மூடியில் தடவினா அந்த தண்ணி மூடியிலேருந்து தானே வருது. அதுலேருந்து அந்த மூடியில் அந்த விளிம்பில் அந்த பாட்டிலோட விளிம்பில் சுற்றி எலி மருந்து தடவிருக்கான். அவள் வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் அதை நான் ஒரு தடவை தேய்ச்சேன் பாருங்க, குப்புன்னு ஸ்மெல்லு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது இந்த நாய் டிஸ்டர்பன்ஸ் இதை தீர்த்துடணுன்னு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்போ தான் எனக்கு இன்னும் புரிஞ்சுது, இவ வெறும் ப்ரொஃபஷ்னல் மாத்திரம் இல்லை, இவ எந்த லிமிட்டையும் கிராஸ் பண்ணி எங்கே வேணால் போகக்கூடிய அளவுக்கு பெரிய கைக்காரி அப்படின்னு. ஒரு கேரக்டர்லெஸ் உமன். கேரக்டர்லெஸ்னால் நீங்கள் வேறு ஏதோ அர்த்தம் எடுத்துக்காதீங்க. தனக்குன்னு ஒரு திருடனுக்கு கூட ஒரு தர்மம்னு இருக்குமா, அது கூட இல்லாத ஒய்யுவன். இது ஏன் எனக்கு 2 விஷயத்தில் தோணித்து. ஒன்று, மீனாட்சி அம்மன் ஆற்றுல இருக்கா சின்னதாக, மீனாட்சி அம்மன் இருக்கா, அன்னபூர்ணி இருக்கா, துல்ஜா பவானி இருக்கா. 3 பேருக்கும் சின்னதாக வெள்ளியில் காசு வச்சு அதை கோல்டு முலாம் பூசி தாலி மாதிரி போட்டிருப்பேன் அம்மனுக்கு. 3 பேருக்கும் அது மஞ்சள் கயிறில் கட்டி போட்டிருப்பேன், 3 அம்மனுக்குமே.
அந்த மீனாட்சி அம்மன் கழுத்துலேருந்து தாலி எடுத்திருக்கா, இது தங்கம் தேருமே அப்படின்னு. அவள் வீட்டில் தேடும்போது மீனாட்சி அம்மனோட தாலி கிடச்சிது. நான் எவ்ரி டைம் கேட்பேன், மீனாட்சி அம்மனோட தாலி எங்கேன்னு. மேடம் நீங்கள் தான் மேடம் எங்கேயாவது எடுத்து வச்சுருப்பீங்க, நான் பார்க்கலையே மேடம். சுவாமிகிட்ட வந்து நான் எங்கே மேம் பார்த்தேன், பார்க்கலையே அப்படிம்போம். கை மறதியாக நம்ம என்னென்ன தான் பண்ணுறோன்னு தெரிய மாட்டேங்கிறதே. சரி, இன்னொன்று கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம் மீனாட்சி அம்மனுக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அவள் வீட்டில் கிடச்சிது. அவள் தாலி சுவாமி கழுத்துலேருந்து எடுக்கிறோங்கிறது கூட இல்லை. அவள் அந்த அளவுக்கு ஹார்ட்கோர். இத்தனைக்கும் அவள் மொபைலில் பாட்டு கேட்டல்னா முருகன் பாட்டாக வரும். இன்றைக்கி லீவ் வேணும், எதுக்குமா? நான் முருகன் கோயிலுக்கு தான் போகணும், நான் இன்றைக்கி அம்மன் கோயிலுக்கு போகணும். ஒரே சாமி, ஒரே டெம்பிள் விசிட்டு தான். அவள் அவுட்டிங்னாலே டெம்பிள் தான் போவோம்பா. அவள் மொபைலை திறந்தாலே வெறும் சாமி பாட்டு தான் இருக்கும். அப்படி தான் இருப்போம். இதெல்லாம் ஹர் டெக்னிக்ஸ் டு மேக் மீ பிலீவ். இதெல்லாம் எனக்கு ஒரு லெசன். என்னுடைய லெசன், நீங்கள் இது வந்து இதை பற்றி நீங்கள் என்ன கமெண்ட் போட்டாலும் ஐ டோன்ட் ரியலி பாதர். இதனால் யாராவது ஒரு 4 பேர் வந்து அவள் வீட்டில் நடக்க போகிற திருட்டுலேருந்து தப்பிச்சுக்கிறா அப்படின்னாக்கா, அதுதான் இந்த வீடியோ போடுறதுக்கான முழு அர்த்தம். இதில் எவ்வளோ வியூஸ் வருதுன்னோ, இல்லை இதில் நீங்கள் தான் தப்பு, நீங்கள் தான் இந்த இடத்துல இடம் கொடுத்தேல் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் போட்டாலும், அதை தான் நானே சொல்கிறேனே. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டாரு, நீங்கள் இடம் கொடுக்காமல் இந்த கேப் இல்லாமல் அவள் ஃபில் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு. ஸோ இது எனக்கு எப்படி ஒரு லெசனோ அப்படி தான் எல்லாருக்கும் ஒரு லெசன். அப்படி யாராவது கேப் கொடுத்துருந்தா கூட நம்ம திங்ஸை நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே வச்சுட்டு, நம்ம வீட்டை நம்ம மினிமலிஸ்டிக்காக வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நமஸ்காரம்.